வணக்கம். திங்கிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சம் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரண அடிஷன் சம் தான். பாருங்க, இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். PQRS இந்த 4 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் 1 வருதுன்னு சொல்லுது. அப்படிங்கும்போது பாருங்க, நீங்கள் 4 பிளேஸையுமே கெஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ லெஃப்ட் டு ரைட் நம்ம கணக்கு போட முடியாது. அதனால இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரைட் டு லெஃப்ட் போகிறோம். நான் கெஸ் பண்ணிக்கிறேன் இங்கே 6 இருக்கிறதா. இதுதான் ஃபைனல் இல்லை, பட் கெஸ் பண்ணி கணக்கு போட போகிறோம். இப்போ இங்கே Pயில் 6னா இங்கேயும் நான் 6ன்னு எழுதிக்கிட்டேன். 8 ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்கும். அதனால இந்த இடத்துல நான் 8ன்னு வச்சுக்கிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நான் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன். 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. 1 கேரி ஓவர் பண்ணுவேன். அதனால் இந்த பிளேஸில் இப்போ நான் 5ன்னு எழுதிட்டேன். 5ஓட எதை ஆட் பண்ணால் 14 கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன ஆயிடும் பாருங்க, 9 ஆயிடும். இப்போ இந்த 9ஐ நான் இங்கே போட்டு பார்க்குறேன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது தான் அந்த ப்ரீவியஸ் நம்பர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்க, 5 + 9 14. 14ஓட 6 ஆட் பண்ணாதான் இங்க 20க்கு உரிய அந்த யூனிட் பிளேஸ்ல உள்ள 0 கிடைக்கும். இப்ப கேரி ஓவர் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், 2 மைனஸ் பண்ணணும். இப்ப இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் இதுல போட போறேன். P எனக்கு தெரியும், பர்மனன்ட் வேல்யூ. Q நமக்கு தெரியும், பர்மனன்ட் வேல்யூ. ஆனா R 8ன்னு நமக்கு இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கோம், டெம்பரரி வேல்யூ. இப்ப யோசிச்சு பாருங்க, 8 + 7 15. 15 + 5 20. இங்க 1 வருது, அப்ப 21 இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல நான் இப்ப 1 போட்டு பார்த்தேன்னா 21ல 2 ப்ரீவியஸ் நம்பர்ல மைனஸ் பண்ணணும். அப்ப 8ல இருந்து 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இது 6 ஆயிடும். இப்ப எனக்கு ஆரோட பர்மனன்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. எவ்வளவு? 6. ஸோ இந்த பிளேஸ்ல இப்ப நான் வந்து 6ன்னு போட்டுக்கிறேன். ஸோ Pயோட பர்மனன்ட் வேல்யூ 5, Qவோட பர்மனன்ட் வேல்யூ 7, Rஓட வேல்யூ 6. இதோ 7 5 12, 12 6 18. அப்ப Sஓட வேல்யூ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3ன்னு வரும். கரெக்டா வருது. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் R, number 6 will come. R is equal to 6ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம்.